ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் மார்க்கெட் ஓவராலாக எப்படி முடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் மகசன்ஸ் டக் ஷிப்பில்டர்ஸ் இன்னைக்கு 10% ரேலி ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? கொச்சின் ஷிப்யார்டும் இன்னைக்கு ஒரு 5% கெயில கொடுத்துருக்கு. அது இல்லாமல் சில இண்டிவிஜுவல் ஸ்டாக் செய்திகளை பார்க்கலாம். அடுத்ததாக ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அது இல்லாமல் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் ஒன்று. இந்த வீடியோவை எங்களுடைய வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் லைக் பண்ணி ஷேர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் எங்களுக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேர் மார்க்கெட் தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இது வரைக்கும் எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணல அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. இப்போ ஒரு நாலு ட்ரேடிங் செஷனில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுனில் தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 667 புள்ளிகள் டவுன் ஆகி -0.89% டிக்ளைன் ஆயிருக்கு. நிஃப்டி 50 -183 புள்ளிகள் குறைஞ்சி -0.80% டவுன் ஆயிருக்கு. அதாவது நிஃப்டி 50 22,704ல் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சென்செக்ஸ் 74,502ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க்கும் இன்னைக்கு ஒரு நல்ல டவுனை கொடுத்துருக்கு. -640 புள்ளிகள் குறைஞ்சிருக்கு. அதாவது -1.30% டிக்ளைன் ஆயிருக்கு. 48,501ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நிஃப்டி பேங்க். நிஃப்டி மிட் கேப் 100 -0.32% டிக்ளைன் ஆயிருக்கு. -169 புள்ளிகள் குறைஞ்சி 52,125 புள்ளிகளில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி 22,700 பிரேக் ஆகி தொடர்ந்து கடந்த 4 ட்ரேடிங் செஷனில் ஃபால்ஸை தான் காட்டிட்டு இருக்கு. சென்செக்ஸ் 668 புள்ளிகள் டவுன் இன்னைக்கு. மிக்சடு ட்ரெண்டாக இருந்த செக்டார் எல்லாம் கேபிட்டல் குட்ஸ், டெலிகாம், ஹெல்த் கேர், மெட்டல், பவர் இதெல்லாம் கொஞ்சம் எண்டிங்கில் க்ரீனாக இருந்துச்சு. ஆட்டோ, பேங்க், எஃப்எம்சிஜி, ஐடி, ஆயில், கேஸ் அண்ட் ரியாலிட்டிலாம் 0.3லேருந்து 1% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. பிஎஸ்சி மிட் கேப் இண்டெக்ஸ் 0.4% இன்னைக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 0.2% டிக்ளைன் ஆயிருக்கு. அதாவது இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 4 ட்ரேடிங் செஷனில் டவுனில் தான் காட்டிட்டு இருக்காங்க. அதாவது நிஃப்டி 22,700ல் இன்னைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் காட்டியிருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸ், ஐடி, ரியாலிட்டி அண்ட் பேங்கிங் இந்த செக்டார்லாம் ஒன்லி செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. சென்செக்ஸ் க்ளோஸ் ஆகும் போது 667 புள்ளிகள் குறைஞ்சி 0.89% டிக்ளைன் ஆயிருக்கு. 74,502ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியும் 183 புள்ளிகள் டவுன் ஆகி 22,704ல க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே நெகட்டிவ்ல தான் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் 74,500 வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 22,700 வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. இன்னைக்கு பிக்கஸ்ட் நிஃப்டி லூசர்ஸாக இருந்தது எதுனா ஹெச்டிஎஃப்சி லைஃப், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், ஐசிஐசி பேங்க், டாடா கன்சூமர் ப்ராடக்ட், டெக் மஹேந்திரா. கெய்லர்ஸாக இருந்தது எதுனா ஹிண்டால்கோ, பவர் கிரிட் கார்பரேஷன், டிவிஸ் லேப், லெஸ்லி அண்ட் சன் ஃபார்மா. இந்த ஸ்டாக்லாம் கெய்லர்ஸாக இருந்திருக்காங்க நிஃப்டியில். அடுத்ததாக சில இண்டிவிஜுவல் ஸ்டாக் செய்திகளை பார்க்கலாம். ஐடிசியோட டார்கெட்டாக 490 வரைக்கும் போகலான்னு பிரபுதாஸ் லீடர் தரப்புல டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சிட்டி யூனியன் பேங்கோட டார்கெட்டாக 170 வரைக்கும் போகலான்னு பிரபுதாஸ் லீடர் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ்ட்ரலுக்கு டார்கெட்டாக 2,201 வரைக்கும் போகலான்னு பிரபுதாஸ் லீடர் தரப்புல இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து அக்குமுலேட் பண்ணலான்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. மெட்ரோ பிராண்டுக்கு டார்கெட்டாக 1,115 வரைக்கும் போகலான்னு பிரபுதாஸ் லீடர் தரப்புல டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸுக்கு டார்கெட்டாக 490 வரைக்கும் போகலான்னு பிரபுதாஸ் லீடர் தரப்புல செய்தியை முன்வைக்கிறாங்க. பாரத் எலக்ட்ரானிக்கோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 290. இதுக்குமே பிரபுதாஸ் லீடர் தரப்புல 290 வரைக்கும் போகலான்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக்குமே என்னோட ரேடாரில் இருக்குது. இதுவுமே ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு.
ONGC ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணலாம். இதோட டார்கெட் வந்து 265 வரைக்கும் போகலான்னு பிரபுதாஸ் லீடர் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. BEML ஸ்டாக்கும் ஹோல்டு பண்ணலாம். இதோட டார்கெட் வந்து 4520 வரைக்கும் போகலான்னு பிரபுதாஸ் லீடர் தரப்புல ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. மகசல் டக் வந்து இன்னைக்கு 10% வந்து ஜூம் ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய Q4 ரிசல்ட் வந்து ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கறதுனால. BHEL ஸ்டாக்குக்கு டார்கெட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிரபுதாஸ் லீடர் வந்து 264 டார்கெட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. தீபக் நைட்ரேட்டுக்கும் டார்கெட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிரபுதாஸ் லீடர் வந்து 2268 வரைக்கும் குறையலான்னு டார்கெட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோநெட் எல்என்ஜி ஸ்டாக்குக்கு டார்கெட் வந்து 259 வரைக்கும். இந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை வந்து 259 குறைச்சிருக்காங்க பிரபுதாஸ் லீடர். லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணலான்னு இந்த டார்கெட் வந்து 206 டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஸ்டாக்குக்கு செல் ரேட் கொடுத்து டார்கெட்டா 127 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பிரபுதாஸ் லீடர். லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு செல் ரேட் கொடுத்து டார்கெட்டா வந்து 206 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பிரபுதாஸ் லீடர். அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி ஸ்டாக் வந்து இன்னைக்கு 4% வந்து டவுன் ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்களா அவங்களோட Q4 ரிசல்ட் வந்து அவங்களோட 21% வந்து இயர் ஆன் இயர் வந்து வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சிருக்கு. அந்த காரணத்தினால இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு டிக்ளைன் ஆயிருக்கதா ஒரு செய்தியே சொல்றாங்க. சன் பார்மாட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸுக்கு பை ரேட் கொடுத்து டார்கெட்டா 1710 வரைக்கும் போகலான்னு பிரபுதாஸ் லீடர் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இமாஜிகா வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டார்கெட்டா 108 வரைக்கும் போகலான்னு பிரபுதாஸ் லீடர் வந்து பை ரேட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா மகசல் டக் ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 10% வரைக்கும் ரேலி கொடுத்துருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்களாம் அவங்களுடைய ஸ்ட்ராங்கான Q4 ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து இன்வெஸ்டர் வந்து இந்த ஸ்டாக் மேல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டை காட்டி இன்னைக்கு வந்து இன்ட்ராடேல 10% வரைக்கும் உயர்த்திருக்காங்க. மகசல் டக் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இயர் டு டேட் 40% வரைக்கும் ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. மகசல் டாக் ஆனால் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 300% வந்து நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. அந்த இயரில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரிட்டர்ன்ஸ் வந்து 25% வந்து கொடுத்துருந்தாங்க. இது இல்லாமல் கொச்சின் ஷிப்யார்டு ஸ்டாக்கும் ஒரு 5% வந்து இன்னைக்கு கெயின் ஆச்சு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்களா PSU வந்து பேக்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்டர் ஃப்ரம் நார்த் ஸ்டார் ஷிப்பிங் கிட்ட இருந்து ஒரு பல்க் டீல் வந்து வாங்கினதுனால இந்த ஸ்டாக்கும் இன்னைக்கு ஒரு 5% வந்து கெயின் ஆயிருக்கு. இது வந்து UK பேஸ்டு ஆஃப்ஷோர் ரினியூவல் ஆப்ரேட்டர் கிட்ட இருந்து வந்த ஆர்டர்னால இந்த கொச்சின் ஷிப்யார்ட் ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஒரு 5% வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்லலாம் இப்போதைக்கு நம்ம புதுசாக வாங்குறவங்க பை பண்ண வேணாம்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டெடியான சூழ்நிலை நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கணும். இந்த நேரத்தில் வந்து ஸ்டாக்கை வந்து அக்குமுலேட் பண்ணுறது நமக்கு நல்லதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். மகசல் டக் சிம்பிள்டர்ஸ் வந்து இன்னைக்கு 10% வந்து ரேலி ஆகி ஒரு ஹை வால்யூமை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஸ்ட்ராங்கான Q4 ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து அப் டு 10% வரைக்கும் ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. அதாவது அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் 2078 கோடியாக இருந்தது. இப்போ மார்ச் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 3103 கோடியாக அதிகரித்திருக்கு. நெட் ப்ராஃபிட்டுமே டபுள் ஆயிருக்கு. அதாவது போன இயரில் பார்த்தீங்கன்னா 326 கோடியாக இருந்தது. இப்போ மார்ச் 2024 663 கோடியாக அதிகரித்திருக்கு. மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது மகசல் டக் சிம்பிள்டர்ஸ் வந்து 10.5% வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. இந்த கடந்த 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு 41% வந்து ஒரு கெயினை கொடுத்துருக்கு. இயர் டு டேட் பார்த்தீங்கன்னா 46% வந்து கெயின் ஆயிருக்கு. ஆனால் இந்த கடந்த 1 இயரில் நல்ல மாசிவ் ரிட்டர்னை வந்து கொடுத்துருக்காங்க. 332% வந்து நல்ல கெயின் ஆயிருக்கு. அந்த நேரத்தில் நிஃப்டி ரிட்டர்னும் 25% வந்து கெயின் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்லுமே இப்போதைக்கு நம்ம புதுசாக வாங்குறவங்க கை வைக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷனும் கூடிட்டே போகுது. மகசல் டக் சிம்பிள்டர்ஸ் வந்து இன்னைக்கு டே ரேஞ்சில் அதோட லோ பார்த்தீங்கன்னா 2975,
ஹை 3403 வரைக்கும் ஹை போயிருக்கு. இதோட 52 வீக் ஹையை வந்து இந்த ஸ்டாக் வந்து டச் பண்ணிடுச்சு. 3403 தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 3357 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது 10.55% வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. அடுத்ததா ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸ்க்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். அது என்ன டிப்ஸ்னா, ஃபண்டமெண்டல் அனலிஸ்டில் முக்கியமான டிப்ஸ். அது என்னன்னா டெப்ட் டு ஹவு டு கால்குலேட் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோனா ஒரு கம்பெனியோட கடன் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் இந்த கால்குலேஷன் வந்து நம்ம போட்டு பார்க்குறோம். இந்த கால்குலேஷனை வந்து நிறைய வெப்சைட்டில் அவங்களே போட்டு காட்டிடுவாங்க. இப்போ இதோட ஃபார்முலா என்னன்னா, டோட்டல் லைபிலிட்டிஸ் டிவைடட் பை டோட்டல் லைபிலிட்டிஸ்லாம் ஒரு கம்பெனியோட மொத்த கடன்கள் தான் டோட்டல் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். டோட்டல் ஈக்விட்டிலாம் அந்த கம்பெனியோட மொத்த ஈக்விட்டி ஷேர்ஸை தான் டோட்டல் ஈக்விட்டின்னு சொல்லுவோம். இந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ எதுக்கு பார்க்கணும்னா, ஒரு கம்பெனியோட கடன் அளவு எவ்வளோ இருக்கு, இது தெரிஞ்சாதான் அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேஷியோ எவ்வளோ இருக்கணும்னா 1க்கு கீழே தான் இருக்கணும். 1% கீழே தான் இருக்கணும். அப்போ தான் அந்த கம்பெனி வந்து கடன் வந்து குறைவாக இருக்கு. சில கம்பெனியில் வந்து 0.00 இருக்கும். அது வந்து கடலே இல்லாத கம்பெனி. இதெல்லாம் நம்ம எதில் போய் பார்க்கணும்னா ஸ்க்ரீனரில் போய் பார்க்கணும். ஸ்க்ரீனரில் மகசல் டேக்ஸ் சிம்பிள்டர்ஸோட டெப்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.00 கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கொடுத்துருந்தா கடலே இல்லாத கம்பெனியில் இதே மாதிரி கம்பெனிலலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த கம்பெனிக்கு கடலே இல்லை, சுத்தமாக கடலே இல்லை. அது இல்லாமல் இந்த கம்பெனிலாம் பிஎஸ்யூ செக்டாரில் இருக்கக்கூடிய பிஎஸ்யூ செக்டார்லாம் சில இன்வெஸ்டருக்கு நம்பிக்கையாக இருக்கும்னு நினைப்பாங்க. அதனால இதே மாதிரி ஸ்டாக்லலாம் நம்ம தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எப்போல்லாம் இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் வந்து குறைஞ்சிருக்க போது நம்ம பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட். இதே வந்து டெப்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பேங்கிங் ஸ்டாக்குக்கு டெப்ட் ஈக்விட்டி வந்து அதிகமாக இருக்கும். பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட டெப்ட் ஈக்விட்டி பார்த்தீங்களா 7.39% வந்து காட்டியிருக்காங்க. இது வந்து அதிகமான டெப்ட் ஈக்விட்டி வந்து கடன் வந்து அதிகமாக. ஏன்னா இந்த பேங்கிங் செக்டார்லாம் ரிசர்வ் பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருப்பாங்க. அதாவது கடன் வாங்கி கடன் கொடுக்கறதுனால இந்த பேங்கிங் செக்டாரும் நான் பேங்கிங் ஃபினான்சியல் செக்டாரும் அதாவது என்பிஎஃப்சி செக்டாரும் டெப்ட் ஈக்விட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும். செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே கடன் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதனால அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது பேங்கிங் செக்டாருக்கும் என்பிஎஃப்சி செக்டாருக்கும் கடன் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அதை ஒரி பண்ணிக்க வேண்டியது. டோட்டல் லைபிலிட்டிஸ் எங்கே போய் பார்க்கணும்னா ஸ்க்ரீனரில் கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரீனரில் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்களா இந்த இடத்துல டோட்டல் லைபிலிட்டிஸில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இயருக்கும் அந்த கம்பெனியோட மொத்த கடன் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் டோட்டல் லைபிலிட்டி. டோட்டல் ஈக்விட்டி பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு இன்ஃபோசிஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த கம்பெனியோட டோட்டல் ஈக்விட்டி பார்க்கணும். பிஎஸ்சியில் போயிட்டு ஒரு கம்பெனியோட நேம் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் கொடுத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்டு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல தான் டோட்டல் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிக்கலாம் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து நமக்கு கிடைக்கும். இப்படி தான் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ ஃபார்முலா வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இதை வந்து நம்ம இப்போ நான் உட்காந்து கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய வெப்சைட்டில் ஸ்க்ரீனரில் இல்லைனா நீங்கள் கூகுள்லேயே ஒரு கம்பெனியோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ எவ்வளோன்னு டைப் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே வந்துடும். இது வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனலிஸில் முக்கியமான பேராமீட்டர். இந்த தகவல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அது இல்லாமல் எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு பண்ணி எப்பயுமே உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கும் எங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. இந்த செய்திகள்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் நாங்கள் வந்து வீடியோவாக எடுத்து போடுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது இல்லாமல் வேற ஏதாவது தகவல் வேணும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் அதை அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.